வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆர்வம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு பெரிய கிராமப்புற பகுதி. அந்த கிராமப்புற பகுதியில் மெயின் ரோட்டில் இருக்கிற கிராமம். அந்த இதில் வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு. ஹோட்டல் வச்சுட்டு ஹோட்டலில் வந்து அந்த கிராமத்துக்கு தகுந்தால இந்த பரோட்டா, இட்லி, தோசை இது மாதிரி போட்டு இது பண்ணுவார், வியாபாரம் பண்ணுவார். அந்த இதில் ஒரு பரோட்டா மாஸ்டர் இருந்தார். அவர் தான் நல்லா பரோட்டா போடுவார். அதில் ஒருத்தர் சின்ன ஹோட்டல் தான். ஒரு எடுபிடி மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த பிளேட் எடுக்கிறது, தட்டு கழுவுறது, வரவங்களுக்கு சப்ளை பண்ணுறது இது மாதிரி ஒருத்தர் இருப்பார். இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பரோட்டா மாஸ்டர் ஒரு நாள், முதலாளி எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும், நான் போயிட்டு எங்கள் ஊரில் போய் ஓட்டு போட்டு வரணும் அப்படின்னாரு. அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு நாங்கள் யார் பரோட்டா போடுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுவார். உடனே அந்த எடுபடியாக இருப்பார் இல்லையா, ஒருத்தர் அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒருத்தர் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார், முதலாளி நான் வந்து பரோட்டா போடுறேன் அப்படின்னுவார். என்னடா உனக்கு தெரியுமான்னா, நான் அவர்கிட்ட மாஸ்டர்கிட்ட அப்பப்போ அவர் சும்மா இருக்கும்போது எப்படி போடுறது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னுவார். சரி சரி அப்புறம் அப்படியா, சரி நீ போயிட்டு வாப்பா, சம்பளத்தோடு எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு. இல்லை இல்லை நான் எலெக்ஷன் ஓட்டு போடுறேன், எனக்கு சம்பளத்தோடு தான் லீவ் கொடுக்கணும் அப்படின்னாரு. சரி வேறு வழி இல்லாமல் இவர் திரும்பி வரணுமே, ஏன்னா பரோட்டா மாஸ்டர்லாம் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க, அதனால் வரணுமேன்றதுக்காக சரி பரவாயில்ல உனக்கு சம்பளத்தோட லீவ் கொடுக்குறேன்னு போவார். போயிட்டு ஓட்டு போடுறதுக்கு போனவர் என்ன பண்ணுவார், பர்ஸ் அங்கேயே வச்சு போயிடுவார். அந்த பர்ஸில் தான் வந்து ஓட்டர் ஐடி இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி இருக்கிறத அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஓட்டு போடும்போது அந்த இதாக இருக்கா இல்லையா, எடுபடியாக இருக்கா இல்லையா, அவர்கிட்ட தம்பி அங்கே ஒரு பர்ஸ் இருக்கும் பாருன்னாரு. இருக்குண்ணான்றாரு. இவ்வளோ ஓட்டர் ஐடி இருக்கா பாருன்றாரு. இருக்குண்ணான்றாரு. சரி சரி நான் வர அவசரத்தில் அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் வந்தாலும் ஓட்டு போட முடியாது, ஏதோ வந்துட்டேன், நான் என்ன இது பண்ண முடியாது, உடனே திரும்ப முடியாது, நான் ஒரு நாள் இருந்துட்டு வரேன், நீ இந்த விஷயத்தை வந்து முதலாளிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னுவார். சரின்னு உடனே என்ன பண்ணுவார், அந்த எடுபடி வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம அவருடைய இதை பார்க்கணுமேன்ட்டு பிடிக்கணுமேன்ட்டு நேராக போய் முதலாளிகிட்ட அந்த விஷயத்த சொல்லுவார். விஷயத்த சொன்ன உடனே அப்படியே அவர் வரட்டும் பார்த்துக்கிறேன்னுவார். இவர் நல்லா பரோட்டாவை நல்லா கற்றுக்கிட்டார் இல்லையா, 2 நாள் நல்லா ட்ரெயின் ஆகி நல்லா ரொம்ப ஸ்டேபிள் ஆகிட்டார். பரோட்டாவில் பெரிய மாஸ்டர் ஆகிட்டார். 2 நாளில் முடிஞ்சுது. 2 நாள் முடிஞ்சதும் அந்த பரோட்டா மாஸ்டர், ஒரிஜினல் பரோட்டா மாஸ்டர் வந்தார். வந்ததும் இவருக்கு தான் பரோட்டா மாஸ்டருக்கு தான் ஆள் கிடச்சிருது இல்லையா, இந்த பையனை அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மி தான். அதனால் உடனே என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஆள் இருக்குது, நீ வேலைக்கெல்லாம் வரவானா போ அப்படின்றாரு. ஐயோ முதலாளி நான் என்ன இப்படி சொல்கிறீங்க, என்னை விட்டால் யார் பரோட்டா போடுறது உன் கடைக்கு அப்படின்னுவார். அவனை விட்டால் இன்னும் நல்லா சூப்பரான ஆள் இருக்குது அப்படின்னுவார். யாருன்னா இந்த பையனை காமிப்பார். என்னடா 2 நாளில் நீ விட்டு ஓட்டுறோன்னு நினச்சா பரோட்டா போட கற்றுக்கிட்டியா, சரி சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை போய் பாருன்னுவார். இல்லை இல்லை முதலாளி சொல்லிட்டோன்னுவார். முதலாளி கேட்டால் ஆமாம் அவன் சொல்கிறது ரைட்டு தான், அவன் பரோட்டா போட்டோம், நீ வேலையை விட்டு போகணுவார். அப்போ அந்த புது பரோட்டா மாஸ்டர் வந்து ஐயா அவர் வேலையெல்லாம் நல்லா வேலை செஞ்சார், அவரெல்லாம் வேலையெல்லாம் அனுப்பாதீங்க, அவர் இருக்கட்டும்னுவார். என்னப்பா நீ இப்படி சொல்கிறிய அப்படின்ட்டு கேட்பார். சரி நீ சொல்கிற, நீ அவரை வச்சுக்கிறேன்னொடனே இந்த ஏற்கனவே எடுபடியாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த பரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ண, அந்த இதை எடு, இலையெல்லாம் எடு, வரவங்களுக்கு சப்ளை பண்ணுன்னுவார். உடனே ஒரு ஷாக் ஆகிடுவார், என்னடா இது நம்ம மாஸ்டர் நம்மளே இலை எடுக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு. இல்லைன்னா அண்ணா நீ இங்கே இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா போங்க, உங்கள் சௌகரியம், நான் உங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னு தான் முதலாளிகிட்ட கெஞ்சி உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அவர் வேறு வரைக்கிட்ட மறுபடியும் போய் இன்னொரு கடையை போய் தேடுறது எப்படின்னு நினச்சிட்டு சரி ரைட்டு ஓகே அந்த வேலையை செய்கிறேன்ட்டார். அதாவது ஒரு வேலையை செய்யும்போது அவர்கள் புத்திசாலியமாக வந்து ஒரு வேலையே செய்யாமல் அடுத்த வேலையும் மேலே போகிறதுக்கு உண்டான வேலையும் கற்றுக்கணும். நாம் எல்லா நிலையிலையும் நம்மளை ஒரு நிலையை நிறுத்தி கொள்ளலாம்ன்றது அந்த கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.